பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட மண்டே லஞ்ச் ரொட்டீன். ஸோ மண்டே லஞ்ச் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து ஆனியன் அப்புறம் குக்கும்பர் போட்டு ராய்த்தா பண்ணியிருந்தேன், லேஸ் சிப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ரொட்டீனில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் நறுக்கி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிட்டேன். ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த ஒயிட் ரைஸ் தான் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் லேட்டாக நான் செஞ்சேன், அதனால். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சாப்பாடும் அப்புறம் வந்து தயிரும் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து நைட் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு, கேரட் ஒரு 2 கேரட் வந்து மீடியம் சைஸ் கேரட் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். ஸோ பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுட்டேன். அதுக்கு தேவையான இஞ்சி வந்து இந்த மாதிரி இஞ்சி வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்கின் வந்து நல்லா சுரண்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன அளவில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த கப்பில் நீங்கள் வந்து இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பூண்டும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறேன். ஸோ இந்த என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், லெமன், அப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸ், அந்த கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் அதை நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு தாளிச்சிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அந்த டைமில் நம்ம வந்து ரைத்தா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஒரு வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய் அதை போட்டு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு அதுக்கு லைட்டாக தாளிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் அதில் போட்டுடுறேன். நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. காய்கறியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செஞ்சிடலாம். இதில் உருளைக்கிழங்கு போடலாம், ஆனால் நான் வந்து உருளைக்கிழங்கு போடலை. உருளைக்கிழங்கு போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மற்ற காயோட எந்த வாசனையுமே வராது. அதனால நான் அதில் உருளைக்கிழங்கு போடலை, பட்டாணி போட போகிறேன். ஸோ பட்டாணியும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. சும்மா ஒரு 10 to 15 பட்டாணி வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் நான் சேர்த்துட்றேன். ஸோ தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணது எல்லாத்தையும் நான் அதில் போட்டுறேன். ஸோ இந்த லஞ்ச் நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் 2 பேருமே வெஜிடேரியன், அதனால் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லஞ்ச் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து இந்த மாதிரி ரைத்தா செஞ்சு கொடுங்க, ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதில் காய்கறியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இப்போ காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக கடையில் வாங்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்லேயே மேக்ஸிமம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் இப்படி இன்ஸ்டண்ட்டாக உங்களால் அரைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி பாட்டில் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 டேஸ்க்கு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 3 to 4 டேஸ்க்கு நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான தண்ணி நான் அதில் ஊற்றிடுறேன். ஸோ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா காய்கறியெல்லாம் வேகணும், அதனால கரெக்டாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ காயெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொதிக்கிற டைமில் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது உப்புமாவுக்கு தேவையான ரவையை வந்து சைடில் நான் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் வந்து நம்ம இதில் கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணிக்கு தேவையான இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமாவே வந்து உப்பு வந்து நீங்கள் அரிசிக்கும் சேர்த்தே போட்டுருங்க. அப்போ தான் அரிசி போடும்போது உங்களுக்கு வந்து பிரியாணியில் உப்பு கம்மியாக இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய்கறிலாம் இதில் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இது சப்புன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால நான் அதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தி
சேர்த்திங்கன்னா தான் உங்களோட பிரியாணி கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஒரு டீஸ்பூன், இப்போ வீட்டில் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் நீங்கள் வந்து அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா இது வந்து கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான அந்த ரவையை வந்து நான் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இது கொதிக்கிறதுக்காக இதில் நம்ம வச்சிடலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொங்கி நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் அரிசி போடணும். நீங்கள் என்னோட நிறைய பிரியாணி ரெசிபீஸில் பார்த்துருப்பீங்க. நான் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் செய்கிறதும். ஸோ வெஜிடபிள் பிரியாணினும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ அந்த 1/4 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் அதில் ஊற்றிருக்கேன். அப்போ தான் காய் நல்லா வேகும் அப்படின்றதுனால. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் வந்து நான் இங்கே ரவை இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நான் என்ன செஞ்சேன் அன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய் அப்புறம் ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணிட்டேன் தயிர் ஊற்றி. அப்புறம் வந்து சிப்ஸ் பண்ணேன். இப்போ நம்மளோட தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ கொதிக்கிற டைமில் நான் இந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சதை எடுத்து நான் இதில் வந்து போட்டுடுறேன். ஸோ தண்ணி இல்லாமல் போடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அந்த ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணியே போடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ அரிசிலையும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும், பொழுன்னு வராது. அதனால சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீங்கள் அந்த அரிசியை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது வெந்துடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நான் வந்து ரவை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன். இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா வந்து புகையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்க அந்த பிரியாணியை வந்து நல்லா ஒரு கையில் கொடுத்து ரொம்ப ஜென்டிலாக நல்லா அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்ட உடனே நீங்கள் வந்து விசில் போட்டு நீங்கள் ஒரு 2 இல்லை 3 விசிலில் நீங்கள் இறக்கிடலாம். ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இதை வந்து குக்கரில் வந்து விசில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தம் வச்சுருவேன். ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு பாருங்கள் நல்ல தண்ணி ட்ரை அவுட் ஆயிடுச்சு. எவ்வளோ பொழுன்னு இருக்குது பாருங்கள் அரிசி. ஸோ ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தம் ஆனால் தான் வந்து சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால நம்ம இதை என்ன பண்ணலான்னா இதை மூடி தம்மில் வச்சிடலாம். இப்போ இதை தம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இதை ஃபுல் க்ளோஸ் டைட் பண்ணிடுறேன். க்ளோஸாக அந்த ப்ரெஷர் குக்கரோட மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போட்டுருங்க. அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் இருக்கும். ஆனால் வந்து நம்ம விசில் வர்றதுக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம கீழே வந்து தவா வச்சிடலாம். இப்போ என்னோடய கேஸில் நான் தவா வச்சிடுறேன். தவாக்கு மேலே என்னோடய ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு மேலே விசில் போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து தவா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த லேஸ் சிப்ஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட பையனும் வரான் அப்படின்றதுனால நான் வந்து அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த லேஸ் சிப்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்நாக்ஸில் கூட இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மாதிரி 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நல்ல ஸ்கின்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளோட இந்த ஸ்லைசர் இருக்கும் இல்லையா, அதோட பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேடு இருக்கும். அந்த பிளேடில் தான் நம்ம அந்த லேஸ் சிப்ஸ் கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து அதில் கரெக்டாக வரும். ஸோ அதை வச்சு தான் நான் இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பெரிய பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது செய்கிறதுக்கு. ஏன்னா வந்து இது நீங்கள் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால கொஞ்சம் அது டைட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கொஞ்சம் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு போகிறோம். எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சிடணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், ஜீரகப்பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பவுடர் மேலே வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு
நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பவுடராக இருக்குது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரைனஸ் போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லெமன் வந்து இதில் அரைஞ்சி இதில் போட்டுடலாம், லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிடலாம். ஸோ ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துகிட்டு அதில் இருக்க சீடை எடுத்துகிட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்ருங்க. அதில் இந்த லெமன் போடுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல டேங்கியான டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்குற லேஸோட வந்து வீட்டில் இந்த மாதிரி செய்கிற லேஸ் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதுக்கப்புறம் அதில் லெமன் போட வேண்டாம், இல்லாட்டினா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால அப்போது உங்களுக்கு இந்த பவுடர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை பொரிச்சா போதும். ஸோ நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 1:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து பாருங்கள் இதை பொரிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதை பொரிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அன்றைக்கி நான் வந்து என்னோட லஞ்ச் ரொட்டீனில் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இந்த லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது நான் ஒரு தனியாக இன்னொரு vlogல உங்களுக்காக நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.